எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் அதிகளவு வாழும் பிரதேசமான வடக்கு கிழக்கு பகுதிகளில் நான் நடத்திய கலந்துரையாடலில் இராணுவத்தை அகற்றுதல், தடுத்து வைத்திருப்பவர்களை விடுவித்தல், காணிகளை மீள வழங்குதல் போன்ற விடயங்களே முக்கியமாக முன்வைக்கப்பட்டன. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியான இராணுவ பிரசன்னமானது சர்ச்சையை தோற்றுவித்திருக்கின்றது. அதாவது சமூக பொருளாதார நிலையை முன்னேற்றுதல், வீடுகளை அமைத்தல், வருமானத்தை உருவாக்குதல் போன்ற செயற்பாடுகளில் இராணுவம் ஈடுபடுவதாக எனக்கு அறிவிக்கப்பட்டது. இராணுவம் தற்போது பொது இடங்களில் அதிகளவில் தென்படாவிட்டாலும் கூட இராணுவத்தின் பிரசன்னமானது எந்தளவுக்கு மக்களின் அன்றாட வாழ்வில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை மக்கள் என்னிடம் எடுத்துக் கூறினர். அச்சுறுத்தல், சித்திரவதை செய்தல் போன்ற குற்றச்சாட்டுகளும் கவலையுடன் முன்வைக்கப்பட்டன. முழுமையான சிங்கள மக்களை கொண்ட விகிதாசாரத்திற்கு அப்பாற்பட்ட இராணுவத்தின் மிக அதிக அளவிலான பிரசன்னமானது வடக்கு மாகாணத்தில் இராணுவத்தை ஒரு ஆக்கிரமிப்பு படையாக காட்டுகின்றது. அதாவது தமிழர்களை ஒரு போர்க்குணமுள்ள மக்களாக அவதூறுப்படுத்துவதாக காட்டப்படுகின்றது. தாமதமின்றி பொதுமக்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட காணிகள் அவர்களிடம் மீள வழங்கப்பட வேண்டியது அவசியமாகும். எந்தவிதமான நஷ்டஈடும் முறையான நடவடிக்கையும் இன்றி பெறப்பட்ட காணிகள் அந்த மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அல்லது நஷ்டஈடு செலுத்தப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டமானது தமிழ் மக்களை பாரிய அளவில் பாதித்த ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த சட்டமூலமானது உள்நாட்டிலும் சர்வதேச மட்டத்திலும் பாரிய விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளது. குறிப்பாக எந்த முறையான செயற்பாடுமின்றி நீண்டகால தடுத்து வைத்தலை இந்த சட்டம் கொண்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இன்னும் பலர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள முடிவு நல்லிணத்திற்கும் மிகவும் முக்கியமானது. ஆனால் எவ்வாறான புதிய சட்டமாக இருந்தாலும் அது பொருத்தமான தரங்களை பின்பற்றியதாக அமைவது அவசியம்.